ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் எப்பா எப்படியோ முடிச்சுது. அதில் பெஸ்ட் டீமா மாப் மாயாவிசா வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் வழியாக பெஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவார்டு மாதிரி அந்த ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எஃப்ஜே கேப்டன் போட்டு விட்டாப்புல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஃபைனல் ஸ்பீச் கொடுங்க அப்படின்போது விக்ரம் வந்து அவருடைய ஸ்பீச்சை கொடுத்தாரு. என்ன சொல்ல உங்களுக்கே தெரியும். முதல்ல வந்து நான் மேனேஜர் இருக்கும்போது விட்டுட்டேன். பிக் பாஸ் வந்து கத்தினார். இப்போ வந்து அந்த கத்தனாவருக்கு கொத்தனாராக மாறணும்னு கண்டிப்பாக நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் பண்ணிட்டேன், அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். கெமி வழக்கம் போல் வந்து வாரில் பொம்மை மாதிரி வந்து கீ கொடுத்த பொம்மை மாதிரி டிங்குன்னு சொல்லி அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் ஒரு விஷயம் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் மெயின். ஏன்னா இந்த வாரம் முழுக்க இவங்க வந்து இவ்வளோ டாஸ்க் பண்ணியிருக்காங்க, இவங்களை வந்து இவ்வளோ காயின் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க பிரிஸ்காக இருந்திருக்காங்க. அந்த பிரிஸ்க் எங்கேருந்து வந்துச்சுன்னா இவங்க போட்ட சோரில் வந்துச்சு. அந்த கிச்சன் டீமை பற்றி யாருமே பாராட்டவே இல்லை. அதே வந்து கமருதீன் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா எனக்கு சப்போஸ் 5 இல்லை 1000 இல்லை 100 ஸ்டார்ஸ் கிடச்சா கூட நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன், அந்த 5 பேருக்கும். ஏன்னா சாப்பாடு எல்லாருக்கும் குறையில்லாமல் கொடுத்தாங்க. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் பேஸில் மட்டும்தான் எல்லாம் கலந்தாய்வு பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்ஸ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதனால் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க, எனக்கு புரியுது. உண்மையிலேயே ரொம்ப நல்ல சாப்பாடு போட்டிங்க. என்ன காய்ஸ் அப்படின்போது எல்லாருமே கொஞ்சம் கை தட்டினாங்க மனசு வராமல். நேற்று வந்து நீங்கள் 4 ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதுக்குமே ரொம்ப நன்றி சொல்லிட்டு எஃப்ஜேக்கும் சூப்பராக ஒரு நன்றியை கொடுத்தார். இதுதான் மனித இயனம். அதாவது மனிதாபிமானத்தோடு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வச்சுங்களேன், மினிமம் ஒரு 2 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமான வேலை, நம்மளுக்கு வேலை கம்மி அப்படின்ற விஷயங்கள். ஆனால் இங்கே யாருக்குமே மனிதாபிமானம் இல்லாத காரணத்தால் இன்றைக்கெல்லாம் 0. சரிங்களா? இன்றைக்கி சரி 0. நேற்று சூப்பராக பண்ணாங்களே. அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் 1 தான் கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்து நல்லா பண்ணதுக்கு 2 இல்லை 3 கொடுத்துருக்கலாம். பட் மனசு வரல. ஏன்னா வெறி, அவங்களுக்கு வின் பண்ண வெறி. அந்த வெறியால் வந்து சாப்பிட்ட அந்த விஷயத்தை மறக்கக்கூடாதுல்ல. ஏன்னா அதையும் பண்ணிவிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா எங்கே போடுவாங்க அவங்க? அதில் எக்ஸ்ட்ரா வேறு வந்துட்டு பிக் பாஸ் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அவங்க கேட்குற பொருளெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு. ஆனால் கடைசியில் வந்துட்டு நம்ம கமருதீன் பண்ணது மாசாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.